பிஆர் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்ஷோட நேம் கத்திரிக்காய் கருவாடு போட்டு கமகமன்னு காரசாரமான ஒரு குழம்பு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குழம்பு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கத்திரிக்காய் கருவாடை போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிடலாம். சூடாகிடுச்சு பாத்திரம். 100 ml ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் 1/4 கிலோ சேர்த்துக்கிறேன். பூண்டு 20 பல்லு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 1/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/2 கிலோ கத்திரிக்காய் நீளவாக்கில் நல்லா பூச்செல்லாம் இல்லாத பார்த்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போது கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. சிறிதளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சிறிதளவு சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு மிளகாத்தூள் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு ஏற்கனவே 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவாட்டில் உப்பு இருக்கும், பார்த்து போடுங்க. ஐம்பது புளியை 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கிட்டோம். கத்திரிக்காய்லாம் நல்லா வேகணும். மிளகாத்தூள் வாசனைலாம் போகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய்லாம் வெந்து குழம்பு நல்லா திக்காக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டயத்தில் கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துறேன். எந்த கருவாடாக இருந்தாலும் சேர்க்கலாம். குழம்பு இப்படி தான் வைக்கணும். கருவாடு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதிகமாக வேகக்கூடாது. அதிகமாக வெந்தால் கருவாடு கரைஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கருவாடை போட்டு 5 நிமிஷம் ஆகுது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அவ்வளோதாங்க, வெந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். காரசாரமான கமகமனு கத்திரிக்காய் கருவாடு குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.